Hello aspirants, welcome to the Hindu Comprehensive Editorial Analysis by IAS Beggar. In the analysis, Hindu newspaper appear important articles UPSC press I will give you the gist of the article. You should go through the highlighted area. It will be very helpful in your understanding of these important articles. So without any further delay, let's get into the analysis. The first article to be discussed titled Another Shade of Grey. While Pakistan stays on FATF list, India must push for justice in cross-border terror attacks. This topic comes under General Paper 2, International Relations. So, Financial Action Task Force is an intergovernmental body established in the year 1989. It was established through G7 summit. This was held in the Paris. So, the objective included setting the standards and promoting effective implementation of legal, regulatory, and operational measures for combating money laundering, terrorist financing, and other related threats to integrity of the international financial system. So it includes money laundering, terrorist financing, and protecting the integrity of the international financial system. Without a secretary, OECD secretary Paris located. Member country 39 member group. India is a founding member, but Pakistan is a member. But recent times, Pakistan is a grey list, but it is not the first time. It was placed under the grey list in the year between 2009 and 2015. Again, it was removed from this list in 2015. Again, it was registered in the year 2018. From 2018, இப்போ வரைக்கும் அத பாகிஸ்தான் கிரே லிஸ்ட்ல தான் வச்சிருக்காங்க. இந்த FATF வந்து ரெண்டு லிஸ்ட் மெயின்டெய்ன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிரே லிஸ்ட், ரெண்டாவது வந்து பிளாக் லிஸ்ட். ஸோ இந்த கிரே லிஸ்ட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த கண்ட்ரிலாம் ஒரு சேஃப் ஹெவன் கொடுக்குறாங்களோ டெரர் ஃபண்டிங் வந்து சப்போர்ட் பண்றதுக்கும் மணி லாண்டரிங்க்கும் அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் FATF ஓட கிரே லிஸ்ட்ல போட்டுருவாங்க. பிளாக் லிஸ்டிங் பாத்தீங்கன்னா, எந்தெந்த கண்ட்ரிஸ்ல நான் கோஆபரேட்டிவ் கண்ட்ரிஸ் ஆர் டெரிட்டரிஸ் டிக்ளேர் பண்றாங்களோ அந்த கண்ட்ரிஸ்ல பிளாக் லிஸ்ட்ல டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பாகிஸ்தான் வந்து கிரே லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. இந்த FATF பாத்தீங்கன்னா, இட் ஒர்க்ஸ் க்ளோஸ்லி வித் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில். இதோட இம்பார்ட்டன்ட் மேண்டேட் என்ன அப்படின்னா, இட் எவாலுவேட்ஸ் கண்ட்ரிஸ் ஆன் தேர் எஃபோர்ட்ஸ் இன் ஆன்டி மணி லாண்டரிங், as we told earlier, countering financing of terrorism and protecting the threat to integrated to the international financial system. ஸோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா, ஏன் வந்து மறுபடியும் பாகிஸ்தான் வந்து கிரே லிஸ்ட்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அதோட பாகிஸ்தானோட ஃபெயிலியர் டு லிஸ்ட் JEM சீஃப் மசூத் அலர் அண்ட் அதர்ஸ் வந்து இந்த அவங்க மேல எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல. ஈவன் அவங்க யாருமே ஜுடிஷியல் ப்ராசஸ்க்கு போய் ஜெயில் டோம் யாருமே வரல அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஈவன் அமெரிக்காவே இந்த மெசேஜ்ல கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஆஃப்டர் ஆப்கானிஸ்தான்ல இருந்து புல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வேணும், பேஸ் வேணுங்கிறதுக்காக தான் இப்போ அவங்களோட கண்ட்ரோல்ல பாகிஸ்தான் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்திருக்கு அப்படி சொல்றாங்க. ஸோ FATF எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் கம்ப்ளைன்ஸ்ல தான் ஒர்க் ஆவாங்க. ஸோ எல்லா கண்ட்ரியும் அதுக்கு அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கம்ப்ளை ஆகணும். பட் பாகிஸ்தான் வந்து அந்த ஏரியாவில் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்க எந்த ஒரு டெரரிஸ்டையுமே ப்ராசிக்யூட் பண்ண ஜெயில் டேர்ம்ஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈவன் FATF என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1 or 2 இயர்ஸ்க்கு மறுபடியும் இந்த FATF ஓட கிரே லிஸ்ட்ல தான் பாகிஸ்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டா இருந்தாலும், பட் யாருக்குமே இந்த பார்லிமெண்ட் அட்டாக் 2001 இருக்கட்டும், பதான்கோட் அட்டாக் இருக்கட்டும், மும்பை 26/11 அட்டாக் இருக்கட்டும், அதுல இன்வால்வ் ஆன எந்த ஒரு பீப்புளுக்குமே ஜெயில் டேர்ம் கிடைக்கல, அவங்களுக்கு எந்த ஒரு பிரிசன் டேர்ம்ஸும் அவங்க அனுபவிக்கல. அப்படிங்கிறப்போ ஒரு ட்ரூ ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கல. அதுக்காக வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ப்ராசஸ் FATF ப்ராசஸை வந்து கண்டிப்பா நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுல வந்து ஏதாவது ஓவர் ரீச் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த மியூச்சுவல் எவல்யூஷன் ரிப்போர்ட் ஒவ்வொரு கண்ட்ரி ஃபைல் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா FATFல ஒரு இம்பார்ட்டன்ட் நியூ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. எதுனா எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் டெரரிஸ்டுக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனை வந்து இப்போ இதோட டெக்னிக்கல் ஸ்க்ரூட்டினில பார்த்தா அதிகமான பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குமான்னு ஒரு டவுட் வந்திருக்கு. அந்த ஒரு ஓவர் ரீச் வந்து நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா கண்ட்ரியும் வந்து ஃபியூச்சருக்கு ப்ரிப்பேர் ஆகணும். இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் ஸ்க்ரூட்டினி வந்து பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகலை கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. So moving on to next article, the next article is titled as Caution and Optimism. In the article, third wave of the COVID-19 pandemic பத்தி பேசியிருக்காங்க. So as we discussed earlier, இதுல நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி பேசியாச்சு. There is no much to discuss in this article. Please go through the highlighted area. It will be helpful in your understanding of this article. The next article is titled as New Delhi's Tactical Half Measure on Kashmir. More than a conflict resolution exercise, it is about setting the rules of politics and diplomacy. This article talks about the recent meeting between mainstream political parties in Jammu and Kashmir and the central leadership. This article has more political overtone, hence we are going to skip this article. I request you go through the highlighted area. It will be helpful in your understanding of this article. Moving on to next article. The next article is titled as Of the Margins with Full Equality Still Out of Reach. Despite judicial over verdicts,
India sexual minorities face discrimination in employment, health issues, and personal rights. This topic comes under General Studies paper 2, social justice. As we know that Article 15 வந்து நமக்கு தெரியும், it secures the citizens from any form of discrimination based on religion, race, caste, sex, or place of birth, or any of them. But at the same time, recent time, the union government வந்து இந்த legalization of same sex marriage legalize பண்றதுக்கும் section 377 legalize பண்ணதுக்கும் அப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து ஒரு ஹெட்ரோஜெனிட்டி வந்து பிரேக் ஆயிரும், ஒரு சோசியல் ஸ்டிக்மைசேஷன் ஆல்ரெடி இருக்கு, ஒரு சோசியல் யூனிஃபார்மிட்டி இருக்கு, அது வந்து பிரேக் ஆயிரும், சோசியல் ஆர்டர் பிரேக் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆதர் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டை வந்து ரெஃபீட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்டிகல்ல. இதுக்கு எக்ஸாம்பிள் எதை சொல்றாங்க அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல நடந்த ஒரு எல்ஜிபிடி கம்யூனிட்டி ரைட்ஸ் மூவ்மெண்ட் பத்தி பேசுறாங்க. இட் வாஸ் லெட் பை ஃப்ராங்க் கேமே. ஹி வாஸ் அ கே ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். ஆஃப்டர் தட் அந்த மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல அந்த மென்டல் டிசார்டர் மாதிரி ஒரு சைக்கோட்ராபிக் இருந்ததை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து லீகலைஸ் பண்ணாங்க. பட் இந்தியாவில் இந்த இன்விசிபிள் மைனாரிட்டி கம்யூனிட்டி வந்து மோர் ஸ்டிக்மேட்டிக்காக தான் இருக்கிறாங்க. இந்தியன் கம்யூனிட்டிக்கு அவேர்னஸ் வரல. ஈவன் தோ இந்தியாவில் வந்து ஒரு இன்க்ளூசிவ் லிவிங் அண்ட் இன்க்ளூசிவ் கான்ஸ்டியூஷன் ஃபாலோ பண்ணாலும் இவங்களோட ரைட்ஸ் வந்து எப்போது வயலேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மோரோவர் இப்போ இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு எந்த ஒரு அவேர்னஸ் வந்திருக்கிறதா இருக்கட்டும், லீகல் சாங்ஷன் வந்துதான் இருக்கட்டும், எதுவுமே லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ் வரவே இல்லை. எல்லாமே ஜுடிஷியல் ஓவர் சைட்ல இருந்தா வந்திருக்கு. ஜுடிஷியரி தான் த்ரூ சப்சிக்வெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல இதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா 3 இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. The first one is started in the year 2019. டெல்லி ஹைகோர்ட் வந்து நாஸ் ஃபவுண்டேஷன் வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் என்சிடி ஆஃப் டெல்லி 2009 என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, செக்ஷன் 377 வந்து ஆர்டிகல் 14 வந்து வயலேட் பண்ணுது. ஒய்? பிகாஸ் ஆர்டிகல் 14 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டாக்ஸ் அபவுட் ஈக்வாலிட்டி. ஸோ செக்ஷன் 377 செக்ஸுவல் மேரேஜ், சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து கிரிமினலைஸ் பண்ணும்போது அந்த ரைட் டு ஈக்வாலிட்டி ஆஃப் மேரேஜை வந்து வயலேட் பண்ணுது அப்படி சொல்லியிருந்தாங்க. பட் இன் 2013 வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ரெட்ரோகேட் ஸ்டெப் எடுத்திருந்தாங்க. இதை அந்த டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து ரெட்ரோகேட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தாங்க. பட் இன் 2018 எகைன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த கேஸ் ஆஃப் நவ்தேஷ் சிங் ஜோஹர் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, செக்ஷன் 377 வந்து மறுபடியும் நம்ம கான்ஸ்டியூஷன் வேல்யூஸ் வந்து வயலேட் பண்ணுது. It will be unconstitutional, irrational, and indefensible and manifestly arbitrary அப்படின்னு சொல்லிட்டு அதை டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் தட் இந்த செக்ஸுவல் எல்ஜிபிடி கம்யூனிட்டி ரைட்ஸ் வந்து அதிகமாக எம்பசிஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்களுக்கு நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் 2018 ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு டாக்டர்னா ப்ரோக்ரஸிவ் ரியலைசேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் எல்ஜிபிடி கம்யூனிட்டி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ரீசெண்ட் டைம்ல இந்தியன் கவர்மெண்ட் இப்படி ஒரு ரெட்ரோகேட் ஸ்டெப் எடுக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு இந்த சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து லீகலைஸ் பண்றதுக்கு அப்போசிஷன் பண்றதுனால எந்த மாதிரியான விளைவுகள் இருக்கும், ஆல்ரெடி குளோபல் லெவல்ல எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இதுல எடுத்துக்கிறாங்க, இந்தியா அந்த மாதிரியான மாடல் அடாப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எதை சொல்லியிருக்காங்க, யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து ஜஸ்டிஸ் ஆந்தோனி கென்னடி ஆஃப் தி யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 2015 ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எல்ஜிபிடி கம்யூனிட்டி, மைனாரிட்டி கம்யூனிட்டியோட எமோஷனல் சோசியல் வேல்யூஸ் வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். த்ரூ தட் அவங்களோட ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் ரைட் டு மேரேஜ் வந்து நம்ம என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சேம் செக்ஸ் கப்புள்ஸ்க்கு வந்து இந்த ரைட்ஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, டினை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஈவன் 2021 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தேன் 29 கண்ட்ரீஸ்ல வந்து இந்த சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா இப்போ 1996 சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல அதான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி கான்ஸ்டியூஷன் ப்ரொஹிபிட் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் செக்ஸுவல் ஓரியன்டேஷன். ஸோ ஆல்ரெடி யூஎஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ரெசிவ் ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 1996 அடாப்ட் பண்ண சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷனும் இந்த மாதிரி செக்ஸுவல் ஓரியன்டேஷன் வந்து டிஸ்கிரிமினேட் பண்றதை வந்து ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, காந்தியோட நேஷன் வந்து மண்டேலாஸ் ஆஃப் நேஷன் வந்து நிறைய லெசன்ஸ் வந்து லேர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் தட் யுனைடெட் கிங்டம்ல 2017 வந்து ஆலன் டியூரிங் லான்னு ஒரு லா பாஸ் பண்ணாங்க. அந்த லால என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த கே செக்ஸ் மேரேஜா இருக்கட்டும், சேம் செக்ஸ் மேரேஜா இருக்கட்டும், அதை லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவங்களும் ஹியூமன், அவங்களுக்கும் சிட்டிசன் ஆஃப் யூகே அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு, தே ஷுட் நாட் பி டிட்டர்ட் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்தியா எந்த மாதிரியான ஒரு மாரல் கேம்பஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் எந்த மாதிரியான மெசர்ஸ் எடுக்கணும்னு பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்தியன் ஸ்டேட் ஷுட் எனாக்ட் லா ஆன் திஸ் லைன்ஸ் டு டு ஜஸ்டிஸ் டு த பிரிசனர்ஸ் ஆஃப் செக்ஸுவல் கன்சென்ஷன் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா ஆல்ரெடி இந்தியாவில் வந்து இது அண்டர் செக்ஷன் 377 இது கிரிமினலைஸ் பண்ணியிருக்கிறதுனால நிறைய பிரிசனர்ஸ் இருக்கிறாங்க. ஈவன் செக்ஸுவல் கன்சென்ட்ஸ்ல வச்சு அவங்க ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாலும் அவங்க பிரிசனர்ஸா இருக்கிறாங்க. அவங்கள வந்து வெளியில கொண்டு வரதுக்கு லா மேக் பண்ணணும் ஆன் த லைன்ஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம் அந்த சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டா என்ன மெசேஜ் சொல்லியிருந்தாங்க, ரெடியூஸ் அண்ட் ஃபைனலி எலிமினேட் தி ஸ்டிக்மா அசோசியேட்டட் வித் எல்ஜிபிடி கம்யூனிட்டி த்ரூ மாஸ் மீடியா அண்ட் அஃபிஷியல் சேனல்ஸ். இந்த மாதிரி நம்ம சோசியல் பெர்சுவேஷன்
பெர்சுவேஷன் நடக்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஈவன் இதை வந்து ஒரு சோசியல் பெர்சுவேஷன், மாரல் பெர்சுவேஷன் இருக்கணும். பட் அட் த சேம் டைம் சோசியலைசேஷன் ப்ராசஸ்ல இதை நம்ம என்ஷூர் பண்ண சொல்லியிருக்காங்க. த்ரூ ஸ்கூல் அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் டூ ஷுட் பி சென்சிடைஸ் அபவுட் த டைவர்சிட்டி ஆஃப் செக்சுவாலிட்டி டு டீகன்ஸ்ட்ரக்ட் மித் ஆஃப் ஹெட்ரோ நார்மேட்டிவிட்டி. ஸோ ஹெட்ரோ நார்மேட்டிவிட்டி எப்போ வந்து ரைஸ் ஆகுது, அதோட ரூட் காஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஹெட்ரோ செக்சிசம் அண்ட் ஹோமோபோபியா, இதோட தான் அதோட ரூட் காஸ் இருக்கு. அதை எலிமினேட் பண்றதுக்கு நம்ம த்ரூ சோசியலைசேஷன் மாரல் பெர்சுவேஷன் மெத்தட்ஸ் நம்ம அடாப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து லா வந்து எல்லாரும் கீப்பிள் தான் சொல்லியிருக்கேன். பட் அட் த சேம் டைம் இந்த செக்ஸுவல் மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு வந்து அவங்களோட ரைட் டு மேரேஜ் வந்து நம்ம வயலேட் பண்ணியிருக்கிறோம் அண்டர் ஆர்டிகல் 15 அண்ட் ஆர்டிகல் 14 சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் த டைம் ஃபார் சேஞ்ச். த பர்டன் ஷுட் பி நாட் லெஃப்ட் டு த பவர்ஸ் தட் த ஓனர்ஸ் ரிமைன்ஸ் வித் சிவில் சொசைட்டி, சிட்டிசன்ரி கன்சர்ன் அண்ட் எல்ஜிபிடி கம்யூனிட்டி இட் செல்ஃப் அப்படி சொல்லி அதர் ஆர்டிகலை கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. The next article to be discussed titled Counter in the Next Wave of COVID-19. It requires coordination across states and districts based on real-time analysis of data. This topic comes under General Studies paper to Governance and General Studies paper on Social Issues. இந்த ஆர்டிகிள் ஆத்தர்ஸ் வந்து டெல்லி எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரொம்ப அதிகமாக பேசியிருக்கிறாங்க. அது வந்து மோர் இன்ஸ்ட்ரக்டிவா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி வந்து ஒரு ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து எலாஸ்டிக்கா மாற்ற முடியும், அப்படி எலாஸ்டிக்கா மாற்ற முடியாத ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி வந்து அதிகமாக ஈக்குவபிள் ஆக்சஸா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்டிவ் மெத்தடா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னாச்சு அப்படின்னா டெல்லியில ஃபர்ஸ்ட் வேவ் வந்தப்போ ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போனாங்க. பெட் வித் ரெஸ்பெக்ட் டு பாப்புலேஷன் ரேஷியோ பெட் சைஸ் வந்து அதிகமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே போச்சு. பட் பை 2021 ஜனவரியில அந்த ஃபர்ஸ்ட் ரிசீட் ஆனப்போ மறுபடியும் பெட்டோட கெப்பாசிட்டி வந்து லெஸ் than 20% கொண்டு வந்தாங்க. பட் எகைன் செகண்ட் வேவ் வந்து ஹிட் ஆனப்போ மறுபடியும் அந்த ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாக ரேபிட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதனால ஒரு பெட்டர் ஹேண்ட்லிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதே மாதிரியான ஒரு ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எலாசிட்டி இன்எலாஸ்டிக்கா இருக்கிறத நம்ம எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியுங்கிறத டெல்லி எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி தேர் ஆர் ஸ்பெகுலேஷன் தட் தேர்ட் வேவ் வில் ஹிட் இந்தியா சூன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தேர்ட் வேவ் வர்றப்போ இந்த ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி எலாஸ்டிக்கா மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கிற முடியும், ஸோ தட் ஈக்குவபிள் ஆக்சஸ் ஆஃப் ரிசோர்சஸ் வந்து நம்ம எப்படி என்ஷூர் பண்ண முடியும், ஆப்டிமல் ரிசோர்ஸ் ஆஃப் யூசேஜ் ரிசோர்ஸ் வந்து எப்படி என்ஷூர் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெல்லி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஃபர்ஸ்ட் எலாஸ்டிக்கா இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிமாண்ட் ஃபார் COVID-19 ஸ்பெசிபிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் ஸ்பேஷியலி வேரிட் சொல்லியிருக்காங்க. ஒய்? பிகாஸ் இப்போ ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தோம்னா பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டா இருந்துச்சு with respect to north south divide அந்த மாதிரி. அதுக்கப்புறம் within the state வந்து district to district vary ஆச்சு, within the district வந்து city வந்து vary ஆச்சு. ஸோ இது வந்து ஸ்பேஷியலி வேரியடா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஷியலி வேரியடா இருக்கும்போது இதை வந்து எப்படி எலாஸ்டிக்கா மாற்றி நம்ம யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸ் டிபெண்ட்ஸ் இன் பார்ட் ஆஃப் த ஜியோகிராஃபி ஆஃப் COVID-19. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேவ் வந்தப்போ மோஸ்ட்லி 145 டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. அதுல வந்து 75% ஆஃப் த கேசஸ் வந்து அந்த 145 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்துச்சு. பட் COVID-19 செகண்ட் வேவ் வந்தப்போ மறுபடியும் சேம் இந்த 145 டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமாக வந்து அஃபெக்ட் ஆனாங்க. அதுல வந்து மோர் தென் 80% ஆஃப் த கேசஸ் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா வந்துச்சு. ஸோ இந்த ஏரியா வந்து பெர்மனன்ட் அட் ரிஸ்க்ங்கிற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெர்மனண்டா அட் ரிஸ்க் கேட்டகரைஸ் பண்ண ஏரியாஸ் வந்து நம்ம பெர்மனண்டா ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், கெப்பாபிலிட்டி வந்து பூஸ்ட் பண்ணணும். பட் அட் த சேம் டைம் அதர் ஏரியாஸை நம்ம லூஸ் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேக்சின்ஸ் வந்து ஒரு பார்ட்லி எஃபெக்டிவா தான் இருக்குது. ஏன்னா COVID-19 ஃபர்ஸ்ட் வேவ்ப்போ நிறைய வேக்சின்ஸ் யூஸ் பண்ணாங்க, செகண்ட் வேவ்க்கும் நிறைய வேக்சின் யூஸ் பண்ணாங்க. பட் அது வந்து ஒரு பார்ட்லி எஃபிகசியா தான் இருக்கு. ஸோ வி ஷுட் அட்மிட் தட் ஹெல்த் கேர் ஷுட் பி ரேம்ப்ட் அப் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ பெர்மனன்ட்லி அட் ரிஸ்க் டிஸ்ட்ரிக்ட் தட்ஸ் நீட் ரிசர்வ் கெப்பாசிட்டி அண்ட் ரிசோர்சஸ் டு பி எக்ஸ்பேண்டட் டு ட்ராக் அண்ட் டிடெக்ட் பொட்டன்ஷியல் சர்ஜஸ் அட் த ஏர்லி ஸ்டேஜ். ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். பட் இந்த மொபிலிட்டி ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம எப்படி என்ஷூர் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் வந்து கெப்பாபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூவிங்கா மாற்றி ஒன் லொகேஷன் டு அனதர் வந்து இதை நம்ம மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இட் வில் பிகம் எலாஸ்டிக்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எங்க இருந்து எடுத்து சொல்றாங்க, சைனால வுகான்ல அதிகமாக ஸ்ப்ரெட் இருந்தப்போ சைனாவும் சேம் மெத்தட் தான் அடாப்ட் பண்ணாங்க. அதனால ஈஸியா அவங்கள அந்த COVID-19 பேண்டமிக் ஓவர் கம் பண்ண முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 2 ஆஸ்பெக்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன் ஏரியா டு அனதர் ஏரியா மூவ் பண்றதுக்கு 2 கீ ஆஸ்பெக்ட் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஐடென்டிஃபை வாட் ரிசோர்சஸ் கேன் பி மூவ் அண்ட் லிங்க் டு காஸ்ட் அண்ட் சப்ளை எலாஸ்டிசிட்டி. ஸோ காஸ்டை பேஸ் பண்ணியும் எலாஸ்டிசிட்டியை சப்ளை எலாஸ்டிசிட்டியை பேஸ் பண்ணி எந்தெந்த ரிசோர்ஸ் எல்லாம் மூவ் பண்ண முடியும் அதை ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸை வந்து அவங்க வந்து ஈவன் தோ தே ஹேவ் லிமிட்டட் எலாஸ்டிசிட்டி அவங்களுக்கு வந்து ஹை பொட்டன்ஷியல் இருக்கு, அவங்களை ஈஸியாக மொபைலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 3 டிஸ்டிங்க்ட் பாலிசி ஏரியாஸ் வேணும், அதுல வந்து நிறைய இன்னோவேஷன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல லிவர் ஃபவுண்டேஷன் வெஸ்ட் பெங்கால் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. எப்போனாக்க இந்த COVID-19 செகண்ட் வேவ் அப்போ இன் ரூரல் செட்டிங்ஸ்ல வந்து அதிகமான இம்ப்ரூவ்மெண்ட் அதுல இருந்துச்சு. அந்த மாதிரி
மாதிரியான ஒரு மெத்தட் அடாப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஃபைனல் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணணும், அதுக்கப்புறம் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸை அதிகமாக ட்ரெயின் பண்ணி அவங்க இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனலை அதிகமாக இன்க்ளூட் பண்ணணும், அதுக்கப்புறம் பேராமெடிக்கல் ஒர்க்கர்ஸை வந்து உள்ள கொண்டு வரணும். எதுக்குன்னா பேஷண்ட்ஸை மானிட்டர் பண்றதுக்கும் ஆக்சிஜன் சப்போர்ட் பண்றதுக்கும் டெலிமெடிசின்ஸ் வந்து அசிஸ்ட் பண்றதுக்கும். ஸோ இதனால ஈஸியா இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து நம்ம ஒர்க் அப் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டு என்ஷூர் ஈக்விட்டி இன் ஆக்சஸ் இன் poorly resourced areas வந்து resources with the high mobility cost needs to be more evenly distributed. சில ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐசியூல இருக்கிற வெண்டிலேட்டர்ஸ்லாம் பார்த்தா ஈஸியாக மூவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஈவனா எல்லா ஏரியாவுக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் அதர் ஆக்சிஜன் சப்ளைஸ் இதெல்லாம் மோர் எலாஸ்டிக்கா இருக்கனால மோர் மொபைலா இருக்கனால அதர் ஏரியாச்சும் மூவ் பண்ணிக்கிற முடியும். இதனால ஈக்விட்டி இன் ஆக்சஸ் வந்து என்ஷூர் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பேஷியல் ஈக்விட்டி வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பேஷியல் ஈக்விட்டின்னு வர்றப்போ ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வெள்ளூரா இருக்கட்டும், ஹைதராபாத் இருக்கட்டும், பெங்களூரா இருக்கட்டும், ஈவன் மகாராஷ்டிரால இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமான கோஆபரேஷன் கோஆர்டினேஷன் இருந்ததுனால ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்த COVID-19 பேஷன்ஸ் வந்து அதர் ஏரியாஸ் ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ண முடிஞ்சு. ஸோ அவங்களுக்கு வந்து பெட்டர் ஹெல்த் கேர் வந்து நம்ம கொடுக்க முடிஞ்சு, பேண்டமிக் ஓவர் கம் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எப்படி வந்து ஃபெடரல் இன்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு கோஆபரேஷன் கோஆர்டினேஷன் நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு ரிசோர்ஸ் வந்து எஃபிஷியன்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட ஏரியா வந்து வைடு கவரேஜ் இருக்கணும், அப்பதான் எஃபிஷியன்டா யூஸ் பண்ண முடியும், ஆப்டிமல் யூட்டிலைசேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெனிஃபிட் அந்த ரிசோர்ஸோட பெனிஃபிட் ஷேரிங் வந்து ரொம்ப ஹையா இருக்கு when come to across the state boundaries வர்றப்போ. So for inelastic resources augmentation of capacities needs to be assured and contingent allocation must be arranged சொல்லியிருக்காங்க. ஸோ மூவிங் ரிசோர்சஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோஆர்டினேஷன் வேணும், அதுக்கப்புறம் மோர் இம்பார்ட்டன்டா பார்த்தா ட்ரஸ்ட் வேணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு இன்ஸ்டியூஷன் கிரேட்டர் இன்ஸ்டியூஷன் கோஆர்டினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்போ விட்னஸ் ஆச்சுன்னா COVID-19 செகண்ட் வேவ் இருந்தப்போ ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து மகாராஷ்டிராவுக்கு வந்து வெண்டிலேட்டர்ஸ் நிறைய சப்ளை பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒடிஷா கவர்மெண்ட் வந்து மகாராஷ்டிரா நிறைய ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து சப்ளை பண்ணாங்க. இது வந்து அக்ராஸ் பார்டர்ஸ் வந்து நிறைய கோஆபரேஷன் கோஆர்டினேஷன் இருந்ததுனால தான் பாசிபிள் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான மாடல்ஸ் வந்து த்ரூ நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அண்ட் நித்தி ஆயோக் வச்சு நம்ம இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணணும், இன்டர்ஸ்டேட் பிளாட்ஃபார்மா அதை மாற்றணும். அப்படி இருந்தாலும் தேர்ட் வேவ் வந்தாலும் நம்ம ஈஸியா ஓவர் கம் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ பீட்டிங் த சக்சஸிவ் வேவ்ஸ் ரெக்வயர்ஸ் எனேபிளிங் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் ஆன் தி inter-state platform and recognize this inter-state coordination cooperation through this organization சொல்லியிருக்காங்க. And coordination across state and districts based on real-time analysis of data and innovation institutions சொல்யூஷன்ஸ். அப்படி இருந்தாதான் இந்த தேர்ட் வேவ் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. COVID-19 செகண்ட் வேவ் வந்த மாதிரி ஒரு டெவாஸ்டேட்டிங் எஃபெக்ட் நம்ம கண்டெயின் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. So moving on to next article, the next article is titled as The Power of an Apology. Apologies by countries for past mistakes can improve bilateral ties and help people reconcile with the past. This topic comes under General Studies paper 4, Ethics, Integrity and Aptitude, and General Studies paper 2, International Relations. So இதுல சொல்லிருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபுல்லா நம்மளோட எத்திக்ஸ் இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல அதிகமாக யூஸ் பண்ணிக்கிற முடியும். பட் அட் சேம் டைம் எஸ்ஏல வந்து இதோட ஸ்கோப் ரொம்ப அதிகமா இருக்கு, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மனி வந்து அபிஷியலா அப்பாலஜைஸ் பண்ணாங்க. எதுக்குன்னா நமீபியால நடந்த ஒரு மசாக்ரே, அங்க ஹெரேரோ அந்த நம்ம பீப்புளை வந்து 1904 இருந்து 1980 வரைக்கும் ஜெர்மனி வந்து அதிகமா ப்ராசிக்யூட் பண்ணியிருந்தாங்க, ஜெனோசைட் பண்ணாங்க. அதுக்காக இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்க அபிஷியலா அப்பாலஜைஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவன் பிரெஞ்சு பிரசிடென்ட் வந்து ரவாண்டன் ஜெனோசைட்ல வந்து அவங்க கவர்மெண்டோட ரோலை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹி ஹோப் ஃபார் த ஃபர்கிவ்னஸ். ஸோ இப்போ ஈவன் பிரெஞ்சு ஜெர்மனி இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் மெசர்ஸ் எடுத்திருக்காங்க. பட் அட் சேம் டைம் 2016 பாத்தீங்கன்னா கனடியன் பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரியான ஒரு அப்பாலஜைஸ் பண்ணியிருந்தாங்க. எதுக்காகனா போமகடமர் ஷிப்போட இன்சிடென்ட்டுக்காக. ஈவன் 2018 மறுபடியும் கனடியன் பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாலஜைஸ் பண்ணியிருந்தாங்க. எதுக்குன்னா வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கிறப்போ நாசி ப்ராசிக்யூஷன் அதிகமாக இருந்துச்சு. அவங்களும் அங்க இருந்து ஃப்ரீ ஆனப்போ அந்த ஜூவிஸ் ரெஃப்யூஜிஸ் வந்து அவங்க ரிட்டர்ன் பேக் பண்ணிட்டாங்க, அவங்கள அக்செப்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இந்த ஒரு 2 ரீசனுக்காகவும் கனடியன் பிரைம் மினிஸ்டர் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல அப்பாலஜைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அப்பாலஜைஸ் பண்றதுனால அபிஷியல் அப்பாலஜைஸ் இருக்கனால எந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கும் அதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் எஃபெக்ட் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, இட் வில் strengthen the bilateral relationship between the countries involved and apologies by leaders help people reconcile with the past. ஸோ அவங்களுக்கு பாஸ்ட் நடந்த நிறைய ஹிஸ்டாரிக் கிரைம்ஸை வந்து அவங்க ரீகன்சில் பண்ணிக்கிற முடியும். நெக்ஸ்ட் கண்ட்ரிஸ் அண்ட் கம்யூனிட்டி டேக் லெசன்ஸ் ஃப்ரம் ஹிஸ்டரி அண்ட் அவாய்ட் சிமிலர் ட்ராஜடிஸ். ஸோ ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு ட்ராஜடி நடக்காம இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான மெசர்ஸ் இருக்கணும், எந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அவங்களுக்கு தெரிய வந்துடும். ப்ரொவைட் சம் சோலியஸ் டு தி விக்டிம்ஸ் டிசனன்ஸ். ஸோ விக்டிம்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் நடந்து அவங்க ஜெனசைடுக்கு வந்து ஒரு ரீகன்சிலியேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸும் ரெக்டிடியூடும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் மெசர்ஸ் இருந்தாலும் ஜெர்மனி கொடுத்த அபிஷியல் அப்பாலஜிஸ் வந்து நிறைய குளோபல்
ஃபோரம் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. ஒய் பிகாஸ் அவங்க கொடுத்த டெவலப்மெண்டல் அசிஸ்டன்ஸ் எல்லாமே ரொம்ப ஜென்ரிக்கா தான் இருக்கு. அங்க இருக்க ஜெனசைடோட விக்டிம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டேஞ்சிபிள் காம்பன்சேஷன் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது என்ன அப்படின்னா, ஒரு ஜெனசைட் நடந்த இடத்துல ரீகன்சிலியேஷன் பண்றதுக்கு லேண்ட் அலிகேஷன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட், அன்லைக் ஜெர்மனி அண்ட் பிரான்ஸ், இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல டர்க்கி பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அர்மேனியன் ஜெனசைடு வந்து நடந்துச்சு இப்போ வேர்ல்டு வார் 1 அப்போ. அதுக்கு வந்து அவர் அப்பாலஜைஸ் பண்ண மாட்டே சொல்லியிருந்தாரு. பட் என்னன்னா, அந்த அர்மேனியன் நடந்த ஜெனசைடை வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல இப்போ ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்க. இதனால டர்க்கிக்கும் யூஎஸ்க்கும் இடையில ஒரு பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் ஒரு மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஏன் அப்படி இதை வந்து அர்மேனியன் இதுல வந்து நடந்த ஜெனசைடு சொல்றாங்க அப்படின்னா, அங்க வந்து 1.5 மில்லியனை வந்து வேர்ல்டு வார் 1 அப்போ ஓட்டோமேனிய பேர் வந்து ப்ராசிக்யூட் பண்ணாங்க. அதனால அது வந்து ஜெனசைடா எல்லாரும் ரெகக்னைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கனடியன் பிரைம் மினிஸ்டர் எடுத்த எல்லா விஷயத்தையும் நம்ம செக் பண்ணோம். நெக்ஸ்ட், இன் சர்ச் ஆஃப் மாரல் கம்பேர். ஸோ இது எந்த மாதிரியான ஒரு மாரல் ரெக்டிடியூட் கொடுக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி அப்பாலஜிஸ் ரெக்வெஸ்ட் கரேஜ். ஃபர்ஸ்ட் திங் கரேஜ் வேணும், இன்னொன்று குட்வில் வேணும், கம்பேஷன் வேணும். அந்த ப்ராசிக்யூட்டட் கம்யூனிட்டி கிட்ட வந்து ஒரு கம்பேஷன் அண்ட் எம்பத்தி வேணும். அதுக்கப்புறம் ஹியூமினிட்டி வேணும். இந்த ஹியூமினிட்டி தான் அவங்களோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மியான்மரா இருக்கட்டும், நிகரகுவா இருக்கட்டும், அங்க வந்து மிலிட்டரி ரூல் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மிலிட்டரி ரூல்ஸை பொறுத்தவரை, லீடர்ஸை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, எந்த மீன்ஸை யூஸ் பண்ணலாம், எந்த மீன்ஸை வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், பட் பவருக்கு வரணும். அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் இருக்கிற டைம்ல இந்த மாதிரியான ஒரு அப்பாலஜெட்டிக் வாய்ஸ் வந்து ஒரு ரீகன்சிலிங் அண்ட் ட்ராஜடிக் ஈவெண்ட்ஸோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹிஸ்டரியில இருக்க பாஸ்ட் ஹிஸ்டரி அண்ட் ரிமூவ் த ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் த ஹிஸ்டரி பத்தி பேசியிருக்காங்க. தே ஆட் அ மாரல் டைமென்ஷன் டு இன்டர்நேஷனல் ரிலேஷன். ஸோ ஒவ்வொரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இருக்கிறப்போ, இன்டர்நேஷனல் ரிலேஷன் இருக்கிறப்போ, பொலிட்டிக்கல் டைமென்ஷன் மட்டும் கிடையாது, எக்கனாமிக் டைமென்ஷன் கிடையாது, பட் அட் தி சேம் டைம் மாரல் டைமென்ஷன் இருக்கு. அதையும் நம்ம இன்ஷூர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்ட்ரிஸ் தட் சர்வைவ் ஸ்ட்ரைவ் ஃபார் குளோபல் லீடர்ஷிப் ஷுட் பி ஏபிள் டு ப்ரொவைட் மாடல் லீடர்ஷிப் அஸ் வெல். ஒரு மாடல் லீடர்ஷிப் வேணும். குளோபல் லெவலில் லீடர்ஷிப்பா இருக்கணும்னு அவங்க அஸ்பயர் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மாரல் லீடர்ஷிப் இருக்கணும். இந்தியா அந்த லைன்ல இப்போ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் நல்லா மூவ் ஆயிட்டு இருக்காங்க. It includes critical self-reflection, humility, compassion, and care not only towards their own people but also towards the most vulnerable communities who are prosecuted around the world. அப்படி சொல்லி ஆத்தர் இந்த ஆர்டிகலை கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. These are for today's discussion. Please go through the highlighted newspaper. It will be very helpful in your understanding of this reading newspaper. Stay safe, stay motivated. Thank you.